ரேவா காண்டம் 116 அத்தியாயம் ஸ்கந்த தீர்த்தத்தின் பெருமை. குறிப்பு: 3 முதல் 21 வரையிலான செய்யுள்கள் ஸ்கந்தரின் பிறப்பு குறித்த கதையை விவரிக்கின்றன. மகாபாரதம் மற்றும் பிற புராணங்களில் காணப்படும் இதே போன்ற கதையிலிருந்து இது பின்வரும் அம்சங்களில் மாறுபடுகிறது. சிவபெருமான் தன்னை பாலுணர்வு ரீதியாக தூண்டுமாறு ஸ்மரணை காமதேவனை அழைக்கிறார். சிவபெருமான் தனது பால் உறவின் போது இடையூறு நேரிட்டதால் தனது விந்துவை அக்னி தேவரால் தாங்க இயலாவிடில் அதனை கங்கை நதியில் சேர்த்து விடுமாறு அக்னிக்கு அறிவுறுத்துகிறார். இந்த அறிவுரையை வழங்கிய பின்னரே அவர் தனது விந்துவை அக்னிக்கு வாய் வழியாக அளிக்கிறார். ஸ்கந்தர் தனது பெற்றோரை மகிழ்விப்பதற்காக நர்மதை நதிக்கரையில் கடும் தவம் புரிந்ததும் நர்மதை கரையில் தன் பெயரிலேயே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியதும் இதில் குறிப்பிடப்படுகின்றன. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நர்மதை நதியின் தென்கரையில் மிகவும் சிறப்புமிக்கதும் ஒளிரக்கூடியதுமான ஒரு தீர்த்தம் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் ஸ்கந்தர் மிக கடுமையான தவத்தை ஆற்றிய பின்னர் அவராலேயே இத்தீர்த்தம் உருவாக்கப்பட்டது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த அந்தணரே, ஸ்கந்தரின் பிறப்பு முதல் அவரது முழுமையான வரலாற்றையும் அத்தீர்த்தத்திற்கு சென்று வழிபடும் யாத்திரையின் வழிமுறைகளையும் குறித்த விவரங்களை எனக்கு உண்மையாக எடுத்துரைப்பீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், யுதிஷ்டிர மன்னரே, முன்னொரு காலத்தில் தேவாதி தேவனான சிவபெருமான் கடும் தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். ஆயினும் அனைத்து தேவர்களும் சுரர்கள் அனைவரும் ஒருமித்து வேண்டிக் கொண்டதன் பேரில் அவர் தேவி உமையை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் கூறினார்கள், தேவர்களுள் சிறந்தவரே, தேவர்களுக்கு என்று ஒரு தலைமை தளபதி படை தலைவர் இல்லை. தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் கொடிய தானவர்களால் அடித்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்படுகின்றனர். நிலவு இல்லாத இரவும் சூரியன் இல்லாத பகலும் எவ்வாறு பொலிவிழந்து காணப்படுமோ அவ்வாறே தலைவன் இல்லாத படையும் ஒரு கணப்பொழுதேனும் சிறந்து விளங்காது. இதை உணர்ந்து பெருங்கருணை கொண்ட மகாதேவரே, 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற ஒரு படை தலைவரை எங்களுக்கு அருளுமாறு வேண்டுகிறோம். தேவர்கள் கூறிய இந்த சிறந்த மொழிகளை செவிமடுத்த பரமேஸ்வரர் தேவி உமையின் மீது மிகுந்த மையல் கொண்டவராய் மனதிற்கு ஸ்மரணை காமதேவனை நினைவு கூர்ந்தார். ஸ்மரனின் தாக்கத்தால் தன் உடல் உறுப்புகள் அனைத்தும் மிகுந்த கிளர்ச்சி அடைய பெற்றவராய் இப்பிரபஞ்சத்தின் குருவான சிவபெருமான் ஒரு மையல் வடிவத்தை ஏற்று 100 தேவ ஆண்டுகள் தெய்வீக ஆண்டுகள் வரை ருத்ராணியுடன் இன்பக் கலவியில் ஈடுபட்டிருந்தார். சிவபெருமான் நீண்ட நேரமாக இன்பக் கலவியில் ஈடுபட்டிருப்பதை அறிந்த தேவேந்திரன் பிற தேவர்களுடன் கலந்தாலோசித்து ஜாதவேதசை அக்னி தேவனை அங்கு அனுப்பி வைத்தான். அங்கு சென்ற அக்னி தேவன் மகாதேவர் பரமானந்தத்தில் திளைத்திருப்பதை கண்டான். அவ்வாறு திடீரென தான் பார்க்கப்பட்டதை உணர்ந்த சிவபெருமான் ஹா ஹா என்று வியப்புடன் கூறியவாறே இருக்கையிலிருந்து எழுந்தார். அதனால் கடும் சினமுற்ற அந்த பெருந்தேவி உடல் நடுங்க நடுங்க சாப மொழிகளை உரைத்தாள். மன்னர் பெருமானே, அவள் உரைத்த சாப மொழிகளை நான் உனக்கு கூறுகிறேன், செவிமடுப்பாயாக. எனக்கு ஒரு புதல்வன் பிறக்க வேண்டும் என்று அனைத்து தேவர்களும் என்னிடம் மிகவும் பணிவுடன் வேண்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஜாதவேதசை இங்கு அனுப்பி வைத்ததன் மூலம் நான் அனுபவித்து கொண்டிருந்த இன்ப கலவி தடைப்பட்டு அதன் பயன் வீணடிக்கப்பட்டது. ஆகையால் அனைத்து தேவர்களும் நிச்சயமாக புத்திர பேர் அற்றவர்களாகவே இருப்பார்கள். அதற்கு பின்னர் சிவபெருமான் அக்னி தேவனை நோக்கி இவ்வாறு கூறினார், எங்கள் வித்தை கருவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இவ்வுலகங்களில் இயல்பாக நடைபெறும் கடமையை செய்வது உனக்குத்தான் தகுதியாகும். தேவர்களுள் சிறந்தவனே, தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களின் இந்த தீ பிளம்பு போன்ற வீரியத்தை நீ ஏற்று சுமப்பது உன்னால் இயலக்கூடியதே ஆகும். 3 உலகங்களிலும் அவ்வாறு ஏற்று சுமப்பதற்கு உன்னை தவிர வேறு எவரும் தகுதியுடையவர் இல்லை. அக்னி தேவர் கூறினார், பரம்பொருளே, தமது அக்னிமயமான பேரொளியை தாங்கும் ஆற்றல் எனக்கு ஏது? அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட உலகங்களையும் அது சாம்பலாக்கிவிடும். ஈஸ்வரனார் கூறினார், உன் கருப்பையில் நான் பதித்த வித்தின் காரணமாக உனக்கு ஏதேனும் துன்பம் நேருமாயின் அந்த அக்னிமயமான பேரொளியை கங்கை நதியின் நீரில் விட்டு விடுவாயாக.
ஹுதாசனனே, அக்னியே. இவ்வாறு கூறிய பிறகு மகாதேவர் தனது சிறந்ததும் ஒருபோதும் வற்றாததுமான வித்தை ஹவ்யவாகனின் அக்னி தேவனின் வாயில் செலுத்தினார். பின்னர் அவர் மறைந்து விட்டார். இறைவன் மறைந்ததும் ஹுதாசனன் அக்னி தேவன் ஒரு கடும் எரிச்சலை உணர்ந்தான். அவன் அந்த வித்தை கங்கை நதியின் நீரில் செலுத்திவிட்டு தனது சொந்த இருப்பிடத்திற்கு சென்றான். அந்த தீப்பிழம்பின் ஒளியை தாங்க இயலாத நதிகளிலேயே மிகச் சிறந்தவளான கங்கை அதனை சரப்புற்களுக்கு நாணல்களுக்கு இடையே இட்டுவிட்டு தனது வழியே சென்றாள். அங்கே பிறந்த குழந்தையை கண்டதும் வாசவன், தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அக்குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்காக கிருத்திகை தேவியரை அனுப்பி வைத்தனர். அவர்கள் அனைவரும் வந்திருப்பதை அறிந்ததும் கங்கையின் கருவில் உதித்த அந்த பேரறிவு மிக்க இறைவன் 6 முகங்களை உடையவனாகி பாலை அருந்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாய் தனது 6 முகங்களாலும் தாய்ப்பாலை பருகினான். தாமரை மலரில் உதித்த அந்த இறைவன் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளவாறு பிரசவத்திற்கு பிந்தைய சடங்குகள் உள்ளிட்ட அனைத்து சடங்குகளையும் விதிமுறைப்படி நிறைவேற்றினார். அவர் 6 முகங்களை கொண்டிருந்ததால் சண்முகன் என்றும், கிருத்திகை தேவியரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், இன்னும் குழந்தை பருவத்திலேயே இருந்ததால் குமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். மேலும் அவர் கங்கா கர்ப்பன் மற்றும் அக்னிஜன் என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறு முறையான கல்வி பயிலாமலேயே அவர் வேதங்களிலும் பல சாஸ்திரங்களிலும் சிறந்து விளங்கினார். அவர் கடும் தவம் புரிந்தார். இரவும் பகலும் அவர் ரிக், யஜுர் மற்றும் சாமவேத மந்திரங்களை விதிமுறைப்படி ஓதினார். அவர் மிகுந்த தூய்மையுடன் மகாதேவரை தியானித்தார். அவர் உடல் மிகவும் மெலிந்து போனதால் அவரது உடலில் உள்ள நரம்புகள் அனைத்தும் வெளியே தெரியும் அளவிற்கு ஆனார். 1000 ஆண்டுகள் எனும் காலம் நிறைவடைந்ததும் ஈசனார் மகேஸ்வரர் அன்னை உமையவளுடன் அங்கு எழுந்தருளி பின்வரும் திருவாக்குகளை மொழிந்தார். ஈஸ்வரனார் கூறினார்: உங்களுக்கு வரங்களை அருள்பவன் நானே. என் அன்பு செல்வமே கௌரி உனக்கு தாய், நானோ உனக்கு தந்தை. உலகிலும் காண கிடைக்காத அரிய பொருளாக இருப்பினும் சரி, உனக்கு விருப்பமான எந்த வரத்தையும் நீ என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள். சண்முகனார் கூறினார்: மகாதேவா, சங்கரா, அன்னை உமையவளுடன் தாங்கள் என் மீது திருவுளம் கனிந்திருப்பீர்களாயின் என் பெற்றோர்களே, நான் இந்த வரத்தையே வேண்டுகிறேன். என் பார்வையில் தங்களை தவிர எனக்கு வேறு எந்த இலக்கும் இல்லை. தன் திருமகனின் திருவாக்கிலிருந்து வெளிவந்த இச்சிறப்பான சொற்களை கேட்டருளிய ஈசனார் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவனை பேரன்புடன் தழுவிக்கொண்டார். அன்னை உமையவளுடன் இணைந்து சண்முகரின் சிரத்தை முகர்ந்து நெற்றியில் முத்தமிட்டு ஆசி வழங்கிய சங்கரனார் பின்வருமாறு கூறினார். ஈஸ்வரனார் கூறினார்: நீ என்றும் நிலைத்திருக்கும் மாற்ற ஒரு தலைமை படை தலைவனாக திகழ்வாய். தெய்வீக வடிவம் கொண்ட ஒரு மயில் உனக்கு வாகனமாக அளிக்கப்படுகிறது. போர்க்களத்தில் அந்த மயில் உனது சக்தி ஆயுதத்தை தாங்கிச் செல்லும். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரையும் வென்று நீ வெற்றி அடைவாய். இவ்வாறு அருளிய பின்னர் அந்த பரம்பொருள் சிறந்த கைலாய மலைக்கு திரும்பினான். ஈசன் மறைந்தருளியதும் மயில் வாகனனான சண்முகனார் அங்கு ஒரு மகாதேவ லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின்னர் அவர் தேவர்களின் சபை நோக்கி சென்றார். அன்று முதல் அந்த தீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் என்ற பெயரால் சிறப்புற்று விளங்கியது. பூவுலகில் வாழும் மனிதர்களுக்கு அது மிகவும் அரிதானதும் புண்ணியம் தரக்கூடியதுமான ஒரு தீர்த்தமாக திகழ்கிறது. அது அனைத்து பாவங்களையும் போக்கும் வல்லமை கொண்டது. மன்னனே, எவரொருவர் அந்த தீர்த்தத்தில் பக்தியுடன் புனித நீராடி நறுமணம் கமழும் மலர் மாலைகளாலும் அபிஷேகங்களாலும் சிவனாரை ஆராதிக்கிறாரோ அவர் ஒரு யாகம் செய்ததற்கான முழு பலனையும் அடைவார். ஸ்கந்த தீர்த்தத்தில் புனித நீராடி எள் கலந்த நீரை கொண்டு பித்ருக்களையும் தேவதைகளையும் வழிபடுபவர் அடையும் புண்ணிய பயனை செவிமடுப்பாயாக. பரதகுல தோன்றலே, சாஸ்திர விதிமுறைகளுக்கு இணங்க ஒரே ஒரு பிடி அன்னத்தை பிண்டத்தை அர்ப்பணிப்பதன் மூலம்
பித்ருக்கள் அவனிடம் 12 ஆண்டுகளுக்கு பெரிதும் மகிழ்கின்றனர். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. மாமன்னரே, அத்தீர்த்தத்தில் எப்பொருளை அர்ப்பணித்தாலும் அது சிறந்ததாக இருப்பினும் அல்லது சாதாரணமானதாக இருப்பினும் அவை அனைத்தும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அழியாத தன்மையை பெறுகின்றன. சாஸ்திர விதிமுறைகளுக்கு இணங்க எவன் அத்தீர்த்தத்தில் தன் உயிரை துறக்கிறானோ அவன் சிவலோகத்தை அடைகிறான். அங்கு தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் உரிய முறையில் கௌரவிக்கப்பட்டு ஒரு கல்பகாலம் வசித்த பின்னர் அவன் பாரத வருஷத்தில் ஒரு தூய குலத்தில் மீண்டும் பிறக்கிறான். அவன் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களில் நுட்பங்களை நன்கு அறிந்தவனாக திகழ்கிறான். அவன் எவ்வித நோய்களும் அற்றவனாக விளங்குவான். புதல்வர்கள் மற்றும் பேர பிள்ளைகளால் சூழப்பட்டு அவன் 100 ஆண்டுகள் வாழ்வான். ஆகவே மன்னரே, ஸ்கந்த தீர்த்தத்தின் தோற்றம் உமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இது செல்வத்தையும் புகழையும் நீண்ட ஆயுளையும் அருளக்கூடியது. இது மிகவும் சிறந்தது. இது அனைத்து துன்பங்களையும் பாவங்களையும் வேறறுக்க வல்லது. இறைவனே அருளியவாறு இது மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியதாகும். 111ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.